நண்பர்களே, இந்த வீடியோல 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்க போகுது. கண்டிப்பா அதை நீங்க தெரிஞ்சுக்கணும், மிஸ் பண்ணாதீங்க, இதை பயன்படுத்துங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூகுள் டிவியை நீங்க பயன்படுத்துறீங்களா? அப்பனா கூகுள் டிவிக்குன்னு விட்ஜெட்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டிருப்பீங்க. கவலைலாம் நீங்க பட்டிருக்க மாட்டீங்க, கடந்து போயிருப்பீங்க. இப்போ கூகுள் டிவிக்குன்னு பிரத்யேகமா ஒரு விட்ஜெட்ஸை கூகுள் அறிமுகப்படுத்திருக்காங்க ஆண்ட்ராய்ட் போன்ல. அதை எப்படி உங்க போனோட ஹோம் ஸ்கிரீன்ல செட் பண்ணணும், அதோட சேர்த்து 2 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. கூகுள் டிவியை பயன்படுத்துறவங்களும் அதே கூகுள் டிவியில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங், அதோட சேர்த்து ஒரு அடிஷ்னல் செட்டிங், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூகுள் டிவியில் விட்ஜெட்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் விட்ஜெட்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அப்படியே பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இதில் மற்ற ஆப்ஸோட விட்ஜெட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ கூகுள் டிவியோட விட்ஜெட்ஸும் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க, ட்ராப் டவுன் ஆரோ. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஒரு தட்டுங்க, ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். ஸோ இந்த விட்ஜெட்ஸை நீங்கள் எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் டைரெக்டாக ஆப்ஸ்குள்ளே போகாமலேயே இந்த கூகுள் டிவியோட உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஸ்வைப் டவுன் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் டைரெக்டாக உள்ளே போன விருப்பப்பட்டீங்கன்னா அதிலே ஓப்பன் கூகுள் டிவி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். போன உடனே கீழே ஒரு 4 டேப் கொடுத்துருக்காங்க, அதில் ஹைலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ மூவிஸ், ஷோஸ், செலிபிரிட்டிஸ் இவங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹைலைட்ஸ்குள்ளே வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான காசிப்ஸ், நியூஸ் எல்லாத்தையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச்சில் கூட உங்களுக்கு பிடிச்சமான காசிப்ஸை டைப் பண்ணி கூட இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு அருமையான ஒரு டேப் கூகுள் டிவியில் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். சரி, கூகுள் டிவியில் 2 விஷயங்களை பார்த்து இன்னொரு செட்டப், அதுவும் விட்ஜெட்ஸில் தான் இருக்குது. ஸோ ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் விட்ஜெட்ஸ்குள்ளே போயிடுவோம். அப்படியே பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கூகுள்னு இருக்கா, அதை நீங்கள் தட்டினீங்கன்னா அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஃபினான்ஸ் வாட்ச் லிஸ்ட் அது தட்டுங்க, அப்புறம் ஆட் கொடுங்க. ஸோ ஃபினான்ஸ் விட்ஜெட் கரைச்சி குடித்தவங்க, ஸோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உள்ள நபர்கள், ஸோ அவங்களுக்காக பிரத்யேகமாக இந்த ஒரு விட்ஜெட்ஸை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஃபாலோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு, டச் பண்ணி பார்ப்போமே, தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. கூகுளோட ஃபினான்ஸ்குள்ளே கொண்டு போகுது பாருங்க. எல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஈடுபாடு உள்ளவங்க நண்பர்களே ஸோ விட்ஜெட்ஸாக பயன்படுத்தலாம் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஆண்ட்ராய்டோட ஆப்ஸை பற்றி ரிவ்யூ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் தேர்ட் பார்ட்டி ஆப்பை பற்றி ரிவ்யூ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பை சான்ஸாக எனக்கு ஒரு ஆப் கிடைச்சிது. ஸோ அந்த ஆப்பை பற்றி லைட்டாக ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிட்டு கடந்து போயிடுறேன். நான் கடந்து போயிடுறேன், நீங்கள் கடந்து போயிடாதீங்க, முழுமையாக வீடியோவை பாருங்க. சமீபத்தில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஒரு ஆப்போட ரிவ்யூ பார்த்தேன், செமையாக இருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணோம், ஸோ நம்மளை மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸும் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபட்டாஃபட் செக் பண்ணி பார்த்தேன். இருந்துச்சா டச் த நாட்ச் ஆக்ஷன் பட்டன், இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டச், லாங் டச், டபுள் கிளிக், ஸ்வைப் ரைட் டு லெஃப்ட், ஸ்வைப் லெஃப்ட் டு ரைட், இந்த மாதிரி ஒரு 3 இல்லை 5 டேப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு தெரியுமா? ஸோ சிங்கிள் டச் நம்ம தொட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டாகிள் கேமரா, ஃப்ளாஷ் லைட், அப்புறம் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், அதே மாதிரி ஓப்பன் த பவர், லாங் ப்ரெஸ் மெனு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் அந்த ஃபோனோட அந்த நாட்ச் இருக்குல்ல, கேமரா நாட்ச், அதை தட்டுறது மூலியமா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து இயக்கும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ வேணுங்கிறவங்க நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டச் த நாட்ச் ஆக்ஷன் பட்டன் பயன்படுத்தி பாருங்க, செமையா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நானும் ட்ரை பண்ணேன். அப்புறம் இந்த கூகுளோட ஃபைண்ட் மை டிவைஸ் எதுக்குன்னு தெரியுமில்ல? தெரியும், நான் இதை பற்றி டீட்டெயிலாக விளக்க விரும்பலை. ஸோ அந்த ஃபைண்ட் மை டிவைஸ்க்கு ஒரு புதிய அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. அதில் அந்த ஃபைண்ட் பை டிவைஸோட அந்த லோகோ இருக்குல்ல, அதாவது ஐகான், அதை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ண போறாங்க. ஒரு புது ஃப்ரெஷ்ஷான லுக்கில் ஃபைண்ட் பை டிவைஸ்க்கு உண்டான அந்த லோகோ, அதாவது ஐகானை அறிமுகப்படுத்த போறாங்க. சீக்கிரமா வரப்போகுது. அதுக்கு முன்னால நீங்க அதை பயன்படுத்தணும்னா ஒரு தடவையாவது அந்த பழைய லோகோவை பார்த்துட்டு கடந்து போயிருங்க. அதுக்கப்புறம் புது லோகோ வந்துடும். அப்புறம் பழைய லோகோ எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால பிளே ஸ்டோருக்கு எப்பவுமே போயிட்டு செக் பண்ணுங்க. அப்புறம் கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த கூகுளோட ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு தெரியுமா, அதை கொஞ்சம் போய் பார்த்துருவோமே. பிளே ஸ்டோர் போவோம், அப்புறம் சர்ச்சில் போயிட்டு இதாங்க கூகுளோட ஃபைண்ட் மை டிவைஸ்.
டிவைஸ். ஸோ பார்த்துட்டீங்களா, அதோட ஐக்கானை பார்த்துட்டு நல்லா பார்த்துக்கங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இதையும் மாற்ற போகிறாங்க. அதுக்குண்டான நியூஸ் வந்து லீக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நண்பர்களே பார்த்துக்கங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தலைன்னா பயன்படுத்துங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். எதுக்கு தெரியுமா? அபவுட் திஸ் ஆப். ஸோ பார்த்துட்டீங்கன்னா ஃபைண்ட், ரிங், லாக், எரேஸ் எனி லாஸ்ட் ஆண்ட்ராய்டு டிவைஸ். உங்கள் கையில இருந்து உங்கள் மொபைல் தொலைஞ்சு போச்சா ஃபைண்ட் பண்ணலாம், ரிங் அடிக்கலாம், லாக் பண்ணலாம். இல்லை கிடைக்கலன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த மொத்த டேட்டாவையும் எரேஸ் பண்ணலாம். அவ்வளோ வசதிகள் இந்த கூகுளோட ஃபைண்ட் மை டிவைஸில் இருக்கும். ஸோ அவங்க தான் 3.0 அப்படிங்கிற புதிய வெர்ஷனில் இந்த லோகோவை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலான புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்த போகிறாங்க. காத்திருங்கள். நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எல்லாருடைய ஃபோன்லேயும் வச்சுக்கோங்களேன், மெசேஜஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அது டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த ஃபோனோட மெசேஜஸ் அப்ளிகேஷன் இருக்கும். அது பிடிக்காதவங்க இதுக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். எதுக்கு? கூகுளோட மெசேஜஸ் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். பிளே ஸ்டோரில் இருக்குது, கிடைக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ பயன்படுத்துறீங்க. ஒரு முக்கியமான ஒரு ஃபோல்டர் இருக்குங்க கூகுளோட மெசேஜஸ்ல. இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்குன்னு கேக்குறீங்களா? வீடியோவை பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் மெசேஜஸ் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணிட்டு டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெசேஜஸ் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஜெனரல், அதுக்கப்புறம் ஸ்பேம் ப்ரொடெக்ஷன், எனேபிள் ஸ்பேம் ப்ரொடெக்ஷன். இதை ஆஃப் பண்ணாதீங்க, ஆன் பண்ணிக்கங்க. ஆஃப்ல இருந்தா ஆன் பண்ணிக்கங்க. எதுக்கு தெரியுமா? இந்த ஸ்பேமான மெசேஜஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி அதுக்குன்னு பிரத்யேகமான ஃபோல்டர்ல அனுப்பி விட்டுரும். சரிங்களா? அங்க வேணா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமா? டாப் லெஃப்ட்ல 3 லைன் ஸ்பேம் அண்ட் பிளாக்டு. கைஸ் பார்த்துக்கங்க, இங்கே தான் எல்லா ஸ்பேம் மெசேஜ்லாம் இருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. delete or block அப்படிதான் இருக்கு. ஸோ எனிவே டாப் ரைட்ல 3 டாட், அதுலேயும் பிளாக் த நம்பர் தான் இருக்கு. ஸோ இதில் எந்த வித ஆப்ஷனும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜஸ் எல்லாத்தையும் பிரத்யேகமான ஃபோல்டரில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சமையல ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூகுளோட ஆப்பில் ஒரு புது செட்டிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை நம்ம சேனலில் கொடுத்தேன். இப்போ அது வந்துருச்சு. அது என்னன்னு கேட்குறீங்களா? சொல்ல மாட்டேன், வீடியோவை பாருங்க, தெரிஞ்சுப்பீங்க, பயன்படுத்துங்க. உங்கள் ஃபோனில் கூகுள் ஆப் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா பாருங்க, ஒரு கார்டு வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட இந்தியா மேட்ச் நடந்துச்சு. ஸோ அதோட ரிசல்ட் ஒரு கார்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட்ல இருந்து நீங்கள் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்கள் பகுதியில் வெதர் ரிப்போர்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்ததா ஒரு குச்சி மாதிரி பென்சில் ஐகான், அதாங்க எடிட் பட்டன், அதுக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் லாஸ்ட் டைம் ஃபினான்ஸ், ஸ்போர்ட்ஸ், வெதர், இந்த 3 ஆப்ஷன் தான் பார்த்துருப்போம். இப்போ கூடுதலாக ஏர் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்கணும். அநேகமாக வந்து நம்ம கூகுள் மேப்ஸில் இதை வந்து நம்ம செக் பண்ணியிருப்போம். ஏர் குவாலிட்டி, அதாவது எந்தெந்த நாடுகளில் இந்த ஏர் குவாலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே கூகுள் தான் கூகுள் ஆப்லேயும் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் யாரோட அந்த சுத்தம் அசுத்தம் அது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அது கூகுள் நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்குறாங்க. இதை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி லொக்கேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருப்போம்ல, அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஏர் குவாலிட்டியோட இதை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண தெரிஞ்சுக்கிடணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டீங்கன்னா பேஜ் லோட் ஆகும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து போயிட்டு அப்புறம் வந்தோம்னா கண்டிப்பாக அந்த டேப் டு சி ஏர் குவாலிட்டி, ஸோ அது வந்து டைரெக்டாக சர்ச் இன்ஜினில் கொண்டு போகுது. நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஏர் குவாலிட்டி எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரிசல்ட்டை தான் இப்போ கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு புது ஃபீச்சர்னால இன் ஃபியூச்சரில் ஒரு அப்டேட்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலி இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸ்மூத்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எந்த இடத்துலையும் பிரச்சனை இருந்திருக்காது எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி வெளிப்படுத்தணும்னா கீழே எம்டிஆர் இருக்கு பார்த்தீங்களா, கமெண்ட்ஸ், அங்கே ஃபில்அப் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பயனுள்ள வீடியோ இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போயிடாதீங்க. இந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட வரங்க அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, பெல் ஐக்கான் இருக்கு, எல்லாத்தையும் தட்டி விட்டு போங்க. அப்புறம் என்ன, நான் போடக்கூடிய புது வீடியோ உங்க போன்ல நோட்டிபிகேஷனா வந்து விடும். என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.